சபரியும் திவ்யாவும் ஒன்று சேரணும் அப்படின்னு நம்மள நிறைய பேர் ஆசைப்பட்டோம். திவ்ஸா அப்படின்னு நிறைய ட்ரெண்ட் ஆச்சு. அந்த அந்த யூடியூப் ஷார்ட்ஸுக்கெல்லாம் வந்து 3 மில்லியன் வியூஸ் கிடச்சிது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணி நிறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தோம். பட் அது யாரெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஹார்ட் பிரேக் மூமெண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு நியூஸோடு தான் நான் வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யாவோட பழைய அவங்களோட இன்ஸ்டா பேஜில் வந்து அவங்களோட பழைய ஸ்டோரிஸ் February 2025 கிட்ட அவங்க என்ன ஸ்டோரிஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்துட்டு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் வச்சு ஒன்று போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் வந்து ஸ்டார்பக்ஸில் காஃபி குடிக்கிறாங்க. காஃபி குடிச்சிட்டு அந்த காஃபி கப்பில் ஜீன்னு எழுதியிருக்காங்க. ஸோ அந்த ஜீன்னு யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து அவங்களோட கை, அது அவங்க கை தான், திவ்யா கை எனக்கு நல்லா தெரியும். திவ்யாவோட ஃபிங்கரும் இன்னொருத்தவங்களோட ஃபிங்கரையும் சேர்த்து வச்சுட்டு ஐ பிங்கி ப்ராமிஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. பிங்கி ப்ராமிஸ்னால் அந்த லாஸ்ட் ஃபிங்கர், அந்த குட்டி ஃபிங்கர் இருக்குல்ல, அதை ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டு ஐ பிங்கி ப்ராமிஸ் டு அனவ் யூ ஃபார் எவர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ கடைசி வரைக்கும் நான் உனக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பேன், அதை நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நான் சொன்னது வந்து அங்கே இருந்தது. இதுக்கு மேலே சொல்கிறது வந்து என்னோடய கெஸ்ஸு. அந்த ஜிங்கிறது வந்து ஒருவேளை கௌதமாக இருக்கலாம். ஏன்னா கௌதம் சொன்னார் 200% அதை வச்சே போட்டு திவ்யாவை டக்குன்னு தாக்கிட்டு இருந்தாங்க. அந்த 200% கன்ஃபார்ம்டுன்னு சொன்னது வந்து அவங்களுக்கு செகண்ட் பிளேஸ் கன்ஃபார்ம்டுங்கிறது அவங்க சொல்லியிருக்கலாம். ஒருவேளை அது பிஆராக இருந்தால் கூட பிஆரை வச்சு யாராச்சும் வேணும்னே வந்து ஷோவில் சொல்லிட்டு போவாங்களா? அது கொஞ்சம் கூட அதை யோசிக்க தெரியாமல் அதுதான் இது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசி ஜோ அண்ணா வந்து ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி அந்த கௌதம்ங்கிறவர் வந்து ஒரு கம்பெனியில் அவர் வேலை பார்த்துட்ருக்காரு. அது வந்து ஜஸ்ட் ஒரு ஹெச்ஆர் மார்க்கெட்டிங் கம்பெனி. அதோட ஓனர் கூட அவர் கிடையாது, ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாயி தான். அதை வச்சு அநியாயமாக எல்லாம் சொல்லிட்டாங்க. செகண்ட் பிளேஸ்ன்னு சொன்னதை வந்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜோ அண்ணா ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை அந்த கௌதம்ங்கிறவர் அவரை வந்து மீன் பண்ணி ஜீன் போட்டிருந்துருக்கலாம். அதுக்கப்புறமா ரித்விகா ஹஸ்பண்ட் கூடயும் அவங்க குழந்தை கூடயும் சேர்ந்து அக்டோபர் 28 அன்றைக்கி ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் பிக் பாஸில் வைல்ட் கார்டாக உள்ளே வந்திருக்காங்க. ஏன்னா அக்டோபர் 30 என்னவோ தான் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். நவம்பர் 1 அந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் அவங்க என்ட்ரி கொடுத்தது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த டைமில் போகிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு இங்கே வந்திருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.